ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரெகுடு பை சேனல். நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போனால் அது மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதாவது நான் ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடல, ஏன்னா எனக்கு P1 ஸ்டார்ட் ஆகி எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் இப்போது ஃபோன் கையில் வந்துருக்கு. அதனால் நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன கேம் ப்ளே ஆட போகிறேன்னா ஃப்ரீ ஃபயர் தான் காய்ஸ். நீங்கள் நினைக்கலன்னா நீ கெட்ட போயிட்டு ஆகிட்டியா, நீ இந்த மாதிரி ஆட நான் நினைக்கவே இல்லையடா அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் கெட்ட பையெல்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் அப்படியே எகிரி ஹெட்ஷாட் போடுறது அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வராது. நார்மலாக டக்கு ஜோனை போடுறது, க்ளோவில் போடுறதுலாம் வராது. வாங்க நம்ம போய் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இவனை வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் யாரும் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. இண்டிபெண்டன்ஸ் டே கூட பண்ண மாட்டீங்களா? காய்ஸ், ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு உங்களுக்கு விஷால் இண்டிபெண்டன்ஸ் டே விஷாஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்மகிட்ட இருக்கிறான். அதாவது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஃப்ரீ ஃபயர் போடுறியடா, அப்படி ரொம்ப கெட்ட பையன்டா அப்படின்னு நினைக்காதீங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேர் சொல்லிட்டேன்ல, அதே தான். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்குன்னு ரொம்ப இதெல்லாம் நினச்சிக்காதீங்க. நான்லாம் காசு கொடுத்து வாங்குதில்லை. இது அப்டேட்னால எல்லாம் எடுத்தோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் எபிசோடில் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரீ ஃபயர் வீடியோவில் இது இருக்குமா தெரில. பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் விஷ் யூ ஆல் வெரி ஆப்பாம் போட்டு வாலி போடாயாப்பா. என்னடா இது, உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் விஷயம் சொல்லணும்னு வந்தால் ஒரு கேர்ள் வந்து நிற்குது. இதெல்லாம் போயிட்டு பெட்டு அதே விஷயம் சொல்ல வந்தனே. We all happy Independence Day guys. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். நீங்க ஒரு உண்மையான இந்தியனா இருந்தா உங்க நெஞ்ச தொட்டு நீங்களே கேளுங்க, நம்ம இவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஓகே, அண்ட் கமெண்ட் பண்ணணும். அது நெஞ்சுக்குள்ள அந்த வெறி இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு உண்மையான இந்தியன். அதே மாதிரி நீங்க ஒரு உண்மையான இந்தியனா இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் த இந்தியன் சொல்லிட்டு இந்தியா ஃப்ளாக் லைனா ஒரு 10 போட்டு விடுங்க கைஸ். வாங்க கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இவங்க பாருங்க எப்படிலாம் பண்ணுறான்னு. அதுக்கு நேக்கிட்ட அமௌண்ட்லாம் வச்சு எனக்கு எதையும் அவனே பண்ணுறது. ஓகே, அதுமாரி அமௌண்ட்லாம் கூட இல்லை. சரிங்க, இதில் ஏதாச்சும் ப்ரைஸ் ஏதாச்சும் வந்திருக்குமா? இந்த மெயில் பால்ஸில் எதுவும் இல்லை. மிஷின்ஸ் ஈவெண்ட்ஸ் போயா பாஸ் அதெல்லாம் வேணால். வாங்க போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மேட்ச் போடலான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்ச். ஏன்னா இதெல்லாம் பண்ணுமா, அதுக்கு நம்ம சாதா மேட்சே போட்டுடலாம். வாங்க, ஓகே போடாச்சு. பார்த்தீங்கன்னா நான் அப்பயே சொல்லிட்டேன் பாருங்கள், கிட்ட ஒரு கன்று கூட இல்லை நான் சொல்கிறதுக்கு. கன்று வாங்க முடியல. பாருங்க, நான் சும்மா தான் ஆடுறது. என் செட்டிங்ஸ் கூட ஒழுங்காக இல்லை தான். நான் பார்த்துக்கேன் செட்டிங்ஸ் பாருங்க எப்படி இருக்குது. செட்டிங்ஸ் இந்த எபிசோட்லேயே மாற்றிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க கைஸ்? செட்டிங்ஸ் மாற்றிடலாமா வேணாமா? மாற்றி தான் ஆகணும். அங்கே பாருங்கள், ரன்னிங் பட்டன் அங்கே இருக்குது, இது அங்கே இருக்குது. அப்படியே வேணாம், நம்ம செட்டிங்ஸ் மாற்றிடலாம். இதை போட்டு ஒழிஞ்சிக்கலாம். ஆனால் பாப்பான்னு பார்க்கலாமா? மிஷில் வச்சா இது வரும்ல. வந்துருச்சு பாருங்க நம்ம பெட்டு. ஓகே, 3, 2, 1 கோ. அப்படியே நம்ம பெட்டியும் கோ வச்சாச்சு, அதாவது போ வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம போகலாம். நம்ம கொஞ்சம் தூரமாக போய் ஆரங்களாம், நான் ஜோன் வந்து கதை காலி ஆகிடுவேன். போ போ போ. அதே மாதிரி காய்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டேல உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க, அப்போ தானே தெரியும். இப்போ இங்கே இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல சாப்பாடு சாப்பிடணும். நீங்கள் ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு யாராவது உங்களுக்கு வந்து இது தருவாங்க, அதே ப்ரைஸ் அந்த மாதிரி சாப்பாடெலாம் தருவாங்க. அது நீங்கள் போய் ரோடில் பிச்சையில் எடுக்காதீங்க. உங்கள் சொந்த காசில் நீங்கள் உங்கள் சொந்த காலில் நிற்கணும். ஆமாம், நீங்கள் சொந்த காலில் தான் நிற்கிறீங்க. பார்த்தீங்கன்னா அதுதான். அதாவது நீங்கள் ஒரு பெரிய ஏழையாக இருந்தால் கூட நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, விஷ் ஆல் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஓகே, பாய். பாயா, உனக்கு கேம் பிளே முடியல.
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கன்னாக கிடச்சிருக்கு. இதுனா கன்னுலாம் எனக்கு தெரியாது. நல்லா சுடுது, ஃபாஸ்ட்டாக சுடும். பார்த்துருக்கேன் நான் ஆடும்போது. என்னடா எடுத்து போகுது. மெடிக்கேட் எடுத்து போட்டுக்கலாம் இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பேகு நார்மலெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெடிக்கேட் இதுக்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக அந்த மெடிக்கேட்டை போட்டுக்கிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே ஏதாச்சும் ஒரு மெடிக்கேட் இருக்கும் பாருங்கள். சொன்னால அங்கே இருக்குது பார்த்தீங்களா. மெடிக்கேட் ஏறா மெடிக்கேட் எடுத்துட்டேண்ணா. எடுத்துகிட்டு வந்தாங்க நினைக்கிறேன். ஆமாம் ஓகே. இல்லைண்ணா நார்மலாக வேணாம். வேறு ஏதாச்சும் இருக்கா புல்லட்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் கன்ஸ் தான் ஏதாச்சும் இருக்குமா. AK-47 மாதிரி AK-47 கட்சிருக்கு காய்ஸ். அது AK-47 சமகன்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் சமகன்னு, இதுலேயும் சமகன்னு தான் இந்த AK-47. நெக்ஸ்ட்டு இந்த நான் இது வரைக்கும் ஒரு தாட்டி கூட ஷார்ட் கன் வச்சு ப்ளே பண்ணதில்லை. இல்லை கால் வந்து போகுது, யாரும் தரல. ஏன்னா நான் இந்த மாதிரி ஷார்ட் கன்னு இல்லை ஸ்னைப்பர் வச்சு நான் ஒரு தாட்டி கூட ப்ளே பண்ணதில்லை கைஸ். அதை வச்சா இந்த ஸ்னைப்பர் வேணால் அப்பப்போ வச்சுருப்பேன். ஷார்ட் கன்னை வச்சதில்லை. கடைக்கும் வேணால் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் 2 AK-47 நமக்கு அதெல்லாம் வேணாம். ஒரு AK-47 போதும். எவனா கையில் மாட்டுறோமே மஷ்ரூமு வச்சு சாப்பிட்டுக்கலாமா. என்னடா இது எதுவும் காத்து என்னன்னா ஜோன் கம்மிங்கா. நான் இது மஷ்ரூம் சாப்பிடவே முடியல. கேசங்க ஒருத்தர் போடுறான். ஸ்னைப்பர் வச்சு போடலான்னு பார்த்தா ஸ்கோப் வச்சு போடலான்னு பார்த்தா போட முடியலையே. AK-47 தான் எடுத்தாகணும். இப்போ பாருங்க இந்த பக்கம் தான் இங்கே வந்து நிற்கிறான். இங்கே தான் வரான்னு நினைக்கிறேன். அது இருக்காம பாருங்க. நம்மளே சுட ஆரம்பிச்சிட்டா. நம்மள சுடலாம். AK-47 போடுறா பாருங்க. புல்லட் காலி ஆயிடுச்சுன்னு விட மாட்டேன். முடிஞ்சுது. பாதி AK-47 பாதி இது. ஹாய்ஸ் இதில் புல்லட் கம்மியாக இருக்குது. 30 புல்லட்ஸ் தான் இருக்குது. வாங்க மேலே புல்லட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எத்தனை போடாங்க காய்ஸ். நம்ம யாரும் சுடுறாங்க காய்ஸ். அதான் காய்ஸ் அதான் பாருங்க காய்ஸ். போடு எடுத்தவொடனே 2 பேரை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே ஒரு பிஸ்டல்லாம் கச்சிக்குது. ஒரு ஸ்வாடெல்லாம் கச்சிருக்கு காய்ஸ். உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் அந்த ஸ்வாடு இருக்குல்ல, இந்த ஸ்வாடை வச்சு நம்ம வந்து அந்த நான் சொன்னேன்ல ஒரே மீன் ஒருத்தன் அவன்கிட்ட இந்த ஸ்வாட் இருந்துச்சுன்னா அப்படியே அவனுக்கு அந்த கீழே அவன் சிம்பிள் காட்டும் மூஞ்சி மாதிரி. அது குத்துன அப்படியே ஷெக் அப்படின்னு அடிக்கிற மாதிரி செம்ம இதெல்லாம் வரும் காய்ஸ். மறுபடியும் அவனாவது சுடுறான் காய்ஸ். நான் லூட் எடுக்கும் போது அவன் சுடுவான். எங்கடா இருக்கிறா எங்கிறான் இல்லையா. அதை இருக்கிறான் பாருங்க காய்ஸ். இருங்க நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். அந்த பக்கம் வந்துடலாம். அந்த பக்கம் போக முடியாதா. இருங்க மேலே ஏறிக்கலாம். வேற மேலே காய்ஸ். அங்கே ருபீஸ் இருக்குது. இருங்க. ஐயோ இது அப்பப்போ இந்த பட்டன் தீரண்டா ஷூட்டிங் பட்டனு. எங்கே இருக்கிறான் அதை இருக்கிறான் பாருங்க. யாரும் நம்ம மேலே இருந்து சுடுறாங்க காய்ஸ். அங்கே பாருங்க காய்ஸ். குனியா என்ன எகிற குனியா. என்னப்பா சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன் காய்ஸ். இப்பயே சுடுறாங்க காய்ஸ். அவன்டா அது டேய் யாரா அது டேய். போடுறா ஃபினிஷ். ஃபஸ்ட் நம்ம ருபீஸ் எடுத்துக்கலாம். அடுத்தாச்சு நம்ம கிட்ட அப்போ 2 ருபீஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்று சாவச்சிடலாம். மொத்தமாக இப்போதைக்கு 4 பேர் சாவச்சிட்டேன். AK-47 இதுக்கும் இருக்குது. ஓகே இதில் அவெல்லாம் முடிஞ்சுதா. சரி முடிஞ்சு மெடிக்கேட் எடுத்துக்கலாம். மெடிக்கேட் ஓகே. அப்போ நம்ம அவந்தில் போய் பார்க்கலாமா. இதை பேர் அப்பப்போ இந்த பட்டன் நான் அமுத்திடுறேன்டா. ஓகே மெடிக்கேட் எடுத்துக்கோ. மெடிக்கேட் ஓகே எடுத்தாச்சு. வாங்க இப்போதைக்கு நம்ம புல்லட் கல்ஸாக போடும். ஓகே காய்ஸ் ஜோன் வருது காய்ஸ். இங்கே பாருங்க அந்த ஊசி எடுத்துக்கோ. யாரும் சுடுறேண்ணா ஏன்டா சுடுறது என்ன. ஜோன் வேறு வந்து நிற்கிறது. இவன் வந்து சுட்டுனுக்குறான். எங்கே இருக்கிறான் அவன். ஃபஸ்ட்டு க்ளோவால் ஒன்று போடுவோமா. க்ளோவால் ஒன்று போடு. யார் என்ன சுடுறான்னு பார்க்கலாம். போகிற க்ளோவால். இங்கே கேப் ஆயிடுச்சு. இங்கே ஒரு க்ளோவால் போடு. போடுறா. ஆனால் இப்போ இங்கே கேப் ஆயிடுச்சு. சரி வாங்க நம்ம போகலாம். இதில் காய்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி கன்லாம் வேணாம். புல்லட்ஸ் இருந்தால் மட்டும் கொடுங்கப்பா. புல்லட்ஸ் போயிடுச்சுல முடிஞ்சிச்சுல. ஓகே விட்ரு.
காய்ஸ் ஜோன் வருது காய்ஸ். ஜோன் பக்கத்தில் தான் இருக்கு. இது மற்றது ஏதாச்சும் இருக்குதா காய்ஸ்? நமக்கு எதோ கட்சி இருக்குது காய்ஸ். காய்ஸ் இப்படி இழுத்து விட்டா போமே அது காய்ஸ். இப்போ அதெல்லாம் நமக்கு யூஸ் பண்ண இல்லை போட்டு, அதுவும் நம்மளுக்கு யூஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் அப்புறமா. ஓகே வாங்க, இதில் ஏதாச்சும் லூட் இருக்கா? இதில் இருக்கிற இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஐயோ ஜோன் பக்கத்தில் வந்துடுச்சு. வாங்க நம்ம போகலாம். வா எப்படி கரெக்டாக வந்துச்ச சவுண்டு? ஓகே கைஸ், மறக்காமல் உங்களுக்கு நீங்கள் ஒரு பைக்கில் வரனா மறக்காமல் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு காரில் வரனா உங்களுக்கு என்ன கார் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ரெண்டுமே பிடிக்கும்னா உங்களுக்கு ரெண்டுத்தில் எது ரொம்ப பிடிக்கும்னு ரெண்டுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க நம்ம போகலாம். யார் இருக்காங்க போல இருக்கே. வாங்க அவங்க இந்த காரை வச்சு ஏற்றலாம். போடுறா. ஐயோ நம்மள மாதிரி ஒருத்தன் சொல்கிறானே. ஏய் காலை பக வர போதுரா பார்த்துடா. ஃபஸ்ட் ஒன்று ஏற்றி நம்ம போயிடலாமா இல்லை அடிக்கலாமா? எங்கேக்குறாவா? அதுக்குறா உனா சுற்றி அடிக்க முடியலையே. நான் பாவி முட்டிக்கிறேன். அவன் முட்டிக்கிறேன். காற்று மேலே காற்று கீழே எனிமி பக்கத்தில். ஐயோயோ வாங்க போகலாம். பாருங்க கைஸ், 2 பேர் இருக்காங்க. நம்ம 2 பேரை விட்டு நேராக போகிறோம். வரையாத வந்தால் ஏற்றிடுவோம்ல. வராங்களா? அப்போங்க நம்ம மெடிக்கெட் போட்டுக்கலாம். ரொம்ப கம்மியாக இருக்கு ஹெல்த்து. ஓகே இன்னொரு மெடிக்கெட் போட்டுக்கலாம். நம்ம நிறைய இருக்கே காய்ஸ். அங்கே யார் போகிறாங்க பாருங்க கைஸ். பாரா யாருன்னு நினைக்கிறேன். ஐயோ அடிக்க மாட்டேனே. சரி வாங்க போயிடலாம். தப்பிச்சு போயிடலாம். போடா கைப்புள்ள. அங்கே யார் வராங்க? அவனை யாடா அட்ரா ஓகே நம்ம 5 பீப்புள் தான் அதை கில் பண்ணியிருக்கோம். ஒன்று 14 பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. இங்கே லூட் இருக்கால இதை எடுத்துக்கலாம். இருங்க. ஐயோ என்னடா போயிட்டேன் அந்த பக்கம். கீழே வாடா தம்பி. அங்கே பாருங்க புகை ஆரம்பிச்சிச்சு. வண்டியில் பாய் புகை வந்துடுற வண்டியில் டாய். சுட்டாங்க இப்போ நம்மளை. யார் அது? யார் சுட்டா? இங்கே தான் சுடுறாங்க பாருங்க. அங்கே தான் அது பாருங்க. அந்த இது ஜன்னலான இருக்க பாருங்க. இருங்க நான் ஃபஸ்ட்டு க்ளோவால் போட்டுக்கலாமா? என்னோட க்ளோவால் போட முடியல. க்ளோவாலை போட்டுக்கலாம். நம்மகிட்ட இதுக்கு 6 க்ளோபால் இருக்குது. இதுவே போதும் நினைக்கிறேன். எவ்வளோ இருக்கிறாங்க? அதுக்கு பாருங்க. போடு இங்கே வச்சு சாவடினோம் அவனை. காய்ஸ் அங்கே பாருங்க. சொல்கிறது காலை வந்து இறங்கி வரான். அடா பாவி என்னடா இவன் என்ன கண்டா வச்சு என்ன போட்டு தரலாம். காய்ஸ் நம்ம வச்சிருந்த காய்ஸ் அந்த கண்ணு காய்ஸ். நம்ம வச்சிருந்த கண்ணை வச்சு நம்மளே சாவஸ்தானா? அங்கே டேமேஜ் வந்து 874 டேமேஜ், 5 கில்லு. அவள் தான். ஓகே அவள் தான் காய்ஸ். நம்மளுக்கு இப்போ வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நான் சொன்னல ஒரே மீன் அவனை வச்சு போடலாம். அது மாதிரி நமக்கு என்ன ரிவார்டு வந்துருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ வாங்க நம்ம ஒரே மீயை மாற்றி போடலாம். பாருங்கள் இது ஒன்றா தான் நான் சொன்னேன். என் பேர் ஒரே மீயா எவனோ ஒத்தேன். ஓகே இந்த பெட்டு தான் எனக்கு செட் ஆகுது கைஸ். அப்போ இதே பெட்டை வச்சு நம்ம மேட்சை போட்டுடலாம். எனக்கு தான் சொன்னேன் அந்த ஸ்வால் இருந்துச்சுன்னா அப்படியே இப்படி வச்சு சிக்குன்னு ஊற்றுவான். அது சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரீ ஃபயர் இந்தியா. இது ஃப்ரீ ஃபயர் இந்தியா. அதே இப்போ நம்ம ஃப்ளைட்குள்ளே இருக்கோம். ஃப்ளைட்குள்ளே இப்போ லென்த் ஆகிற ஃப்ளைட்குள்ளே நல்ல பெரிய ஸ்பேஸ் ஸ்கொயர் ஷேப் ஸ்பேஸ் பார்த்திங்களா? ஓகே சண்டை போடாதீங்கடா. சண்டை போடணும்னு சொன்னால் சண்டை போடாமல் இருப்பாங்களா? ஓகே வாங்க நம்ம போகலாம். மில்லில் இறங்கிடலாமா? வேணாம். ஃபேக்ட்ரியில் இறங்கிடலாம் நினைக்கிறேன். ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது? ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஃபேக்ட்ரி இங்கே இருக்குமே. ஃபேக்ட்ரி இல்லை இங்கேயே இறங்கிடலாமா? ஐயோ இங்கே வேணாம். இங்கே பாருங்க
இங்கே நிறைய பேர் அப்பப்போ ஸ்பான் ஆகிடுவாங்களே. ஐயோ ஃபேக்ட்ரியாக தான் இருக்கு. ஃபேக்ட்ரி ஐயோடா அது எல்லாத்தையும் பண்ணிக்குது. ஃபேக்ட்ரி ரொம்ப தூரம் போகணும் போல இருக்கே. அப்புறமே இங்கே தான் நம்மளுக்கு லூட்டெல்லாம் எடுக்கணும் போல். சரி வாங்க போய் லூட்டை எடுக்கலாம். ஏமாடி ஃபேக்ட்ரிக்கு போகலான்னு பார்த்தா இங்கே கொண்டு வந்து விட்டாங்களேடா. சரி விடுங்க. எங்கள் பக்கத்தில் கவர் இருக்கு. எங்கடா அது இது வெஹிக்கல் இருக்கிற மாதிரி தான் காத்து. எங்கே அது? இங்கே தானே? எங்க பார்க்கலையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா கன்று ஒன்று கூட கிடைக்க மாட்டேங்குது. கன்று அதுவும் இருக்கு. என்ன கன்று இது? எவ்வளோ வரா? சுடுறா அவளை. சரி விடுங்க. இப்போ பொண்ணு புதுசாக வந்துக்குது. அது பொண்ணு சொல்ல உள்ள கைஸ். இப்போ புதுசாக ஸ்பானாகி வந்திருக்கு. எதுக்கு? வாழ்க்கையை கெடுக்கணும். சரி ஏதாச்சும் வேற ஏதாச்சும் கன்று இருக்கா? மெடிக்கேட் எடுத்துப்போமா? எடுத்துக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது? இங்கே மெடிக்கேட் இருக்குது. மெடிக்கேட் தான் வச்சுது. அப்புறம் இந்த பக்கம் ஏறி வந்து ஒரு பொண்ணு இங்கே பார்த்தனே. ஒரு பிளேயர் இங்கே பார்த்தனே. ஆமாம் எங்கடா போனா? அதான் இருப்பாங்க. ஷூட் நான் இங்கே பாருங்க எடுத்துக்கலாம் இருக்குது. இதை எடுத்துக்கலாம். என்னடா இது? ஐயோ போய்டும் போல இருக்கு இது. அங்கேருந்து ஒருத்தி ஷூட் பண்ணுறா, இங்கேருந்து ஒருத்தி ஷூட் பண்ணுறா. அடா பாருங்களே எவ்வளோ பேர் தானே ஷூட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இவங்க அதே காலி முடிச்சுட்டு வர இருங்க. இவங்க அது முடிஞ்சுது. நம்ம இது வரைக்கும் மற்றதாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இன்னும் 44 பீப்புள்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஓகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 2 கன் கச்சிருக்கு. அங்கே யாரோ போடுறாங்க பாருங்க. என்னது க்ளோ வரான் பாருங்க. குடிச்சாச்சு 2 பேர். உங்கள்கிட்ட என்ன இருக்குடா? மெடிக்கேட் எடுத்துப்போம். ஓகே அங்கே பாருங்க இன்னொருத்த போடு. அவனையும் காலி பண்ணிட்டேன். ஒரே இடத்துல 2 பேர். ஓகே 2த்தையும் நம்ம எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே அது வரல கைஸ். அங்கே யாரும் இருக்காங்க பாருங்க கைஸ். சுடுறா. அடா இது நம்மளை காலி பண்ணிட்டான். யாரா அது? பிஸ்டலா? என்ன கைஸ் பிஸ்டலை வச்சு சண்டை போகுது இந்த பொண்ணு. பிஸ்டல் இவ்வளோ பவர்னு கூட எனக்கு தெரியாதுடா. ஆனால் ரியல் லைஃப்பில் சாதா பிஸ்டலு கூட அவ்வளோ பவர். காய்ஸ் ரியல் லைஃப்பில் பிஸ்டல்லாம் ஃபஸ்ட்டு பிஸ்டலில் அவ்வளோ வெள்ளை இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி வெள்ளை இருக்கும். சரி வாங்க நம்ம போகலாம். இப்போ டேமேஜ் நான் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். கில்லும் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது? ஓகே சரி கேம்ல முடிச்சுக்கலாமா? இல்லை வேணாமா? முடிச்சுக்கலாம். அதுக்கு நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். வாங்க நம்ம வெளியே போகலாம். இப்போ இதெல்லாம் அங்கே வச்சுருக்கு. சூப்பர். வாங்க இப்போ செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கட்சிக்கு நம்மளுக்கு 50 ரூபா தானே விடு. வாங்க நம்ம போய் செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு வந்துடலாம். என்ன கொடுக்கணும் இதுக்கு? செட்டிங்ஸ் எங்கே இருக்கும்? அதுவா அது இருக்குது பாருங்க. கஸ்டமைஸ் அதை கொடுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிடலாம். இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் இதை எடுத்து இப்படி வச்சிடலாம் கைஸ். ஓகே இதை எடுத்து அங்கே வச்சிடலாம். ஓகே கரெக்டாக இருக்கும். இது வந்து இருந்த இடத்துல இருக்கட்டுமா இல்லை எப்படி இருக்கணுமா? இப்படி வச்சா நான் எப்படி ஆப்ரேட் பண்ணுவேன்? அது வந்து தெரியாக இருக்கட்டும். ஓகே இப்போ வேறு எங்கே மாற்றலாம்? ஐட்டம்ஸ் அங்கே இருக்கட்டும். கரெக்டாக தான் இருக்குது எல்லாமே. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். கொஞ்சம் கரெக்டாக இருக்குமா? சைஸ் இன்க்ரீஸ்லாம் பண்ணலாம்னா இது கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை தள்ளி வச்சிடலாமா? இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது.
இது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது கைஸ். ஏதாச்சும் தப்பாக இருக்கா? வேறு எதுவும் தப்பாக இல்லை தான் நினைக்கிறேன். ஓகே அவங்க வழியாக வந்துடலாம். ஓகே இதெல்லாம் நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் காய்ஸ். அது மாதிரி இந்த மேட்ச் ஒன்று போட்டு வந்துடலாம். இருங்க, இந்த வீடியோவில் போடலாமா இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாமா? நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். ஓகே காய்ஸ், நம்ம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். முக்கியமாக சப்ஸ்கிரைபு கமெண்ட் தான். நான் சொன்ன மாதிரி பைக் லவர்ஸ் அண்ட் கார் லவர்ஸ் பண்ணிடுங்க கமெண்ட். ஓகே பாய் பாய் பாய், போயிட்டு வந்துடுறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். நான் போக மாட்டேங்குது. ஓகே கைஸ் பாய். என்னடா இது பாய்.